சூதாடி. இதன் ஆசிரியர் ஃபியோதர் தஸ்காவெஸ்கி. அத்தியாயம் 9. பணியாட்களும் பணிப்பெண்களும் ஹோட்டலின் பணிவுமிக்க ஏவலர்களும் மற்றும் ஹோட்டல் தலைமை சேவகரும் சொந்த வேலையாட்களோடு ஏராளமான பெட்டிகளுடனும் பைகளுடனும் மிகுந்த இரைச்சலுக்கு இடையே ஏக கலேபரமாய் வந்து சேர்ந்த இந்த உயர் சிறப்பாளரை வரவேற்க அவரும் வெளியே ஓடி வந்து விட்டார். கூட்டமாய் புடைசூழ்ந்து வர அப்படியே நாற்காலியில் படிகளில் தூக்கி வந்து வைக்கப்பட்டு ஹோட்டலின் அகன்ற முகப்பின் உச்சி தளத்திலே வீற்றிருந்தார் பாட்டியார். ஆம், அவரேதான். செல்வ சீமாட்டியும் நிலப்பிரபுத்துவ பண்ணையாரும் காண்போர் பிரமிக்கத்தக்கவரும் 75 வயதான மாஸ்கோ மூதாட்டியுமான அந்தனினா வசிலேவ்னா தரசேவிச்சிவா அங்கே வீற்றிருந்தார். தந்திகள் அனுப்பப்படுவதற்கும் பெறப்படுவதற்கும் காரணமாய் இருந்தாரே, இறந்து கொண்டும் இரவாமலும் இருந்தாரே, அதே பாட்டிதான். விண்ணிலிருந்து விழும் இடி போல எதிர்பாராத வண்ணம் எங்கள் முன்னே திடுமென தோன்றி நாற்காலியில் வீற்றிருந்தார். எழுந்து நடக்க முடியாமல் கால்கள் சுவாதீனமற்றிருந்தவர் நாற்காலியிலேயே அப்படியே இங்கு தூக்கி வரப்பட்டு விட்டார். கடந்த 5 ஆண்டுகளாகவே இப்படிதான் நாற்காலியில் எடுத்துச் செல்லப்பட்டு வந்தார். எப்பொழுதும் போல சுறுசுறுப்பாகவும் துடுக்காகவும் மன திருப்தி கொண்டவராகவும் இருந்தார். கூணாமல் குறுகாமல் நேரே நிமிர்ந்து உட்கார்ந்திருந்தார். பலத்த குரலில் அதட்டும் பாவனையில் இறைந்து பேசினார். தயங்காமல் எல்லோரையும் ஏசினார். ஜெனரலின் குடும்பத்தில் நான் ஆசிரியனாய் வேலையேற்ற பின் 2-3 தரம் எனக்கு அவரை சந்திக்கும் சிறப்பு கிட்டிய போது எப்படி இருக்க கண்டிருந்தேனோ சிறிதும் மாற்றமின்றி அதே போலவேதான் இருந்தார். திகைத்து போய் அவர் எதிரே நான் கல்லாய் சமைந்து நின்றதில் வியப்பேதுமில்லை. தொலைவில் வரும்போதே அவருடைய கூர்மையான பார்வை என்னை கவனித்துவிட்டது. நாற்காலியில் தூக்கி வரப்பட்ட போதே என்னை அடையாளம் கண்டு கொண்டு உடனே என் பெயரையும் என் தந்தை பெயரையும் சொல்லி என்னை அழைத்தார். ஒரு முறை கேட்ட எந்த பெயரும் நிரந்தரமாய் அவர் நினைவில் பதிந்துவிடும். இப்படிப்பட்ட ஒருவர் சவப்பெட்டியில் அடங்கிவிடுவார் என்றும் சொத்துகளையும் வாரிசுகளுக்கு விட்டுவிட்டு புதைந்து உண்டு விடுவார் என்றும் எதிர்பார்த்தார்களே என நான் வியந்து கொண்டேன். நாமும் இந்த ஹோட்டலில் உள்ள எல்லோரும் மறைந்த பிறகும் தொடர்ந்து வாழக்கூடியவராயிற்றே இவர். ஆட ஆண்டவனே, இனி இந்த குடும்பத்தின் கதி என்னாகும்? ஜெனரல் என்ன செய்வார்? பெருங்குழப்பத்தை உண்டு பண்ணி விடுவாரே இந்த பாட்டி. என்ன இது? எவ்வளவு நேரம்தான் என்னை வெறித்து பார்த்து கொண்டு அங்கே நிற்கப் போகிறாய் என்று என்னை பார்த்து பாட்டி பலத்த குரலில் கத்தினார். வணக்கம் தெரிவிப்பதற்கு கூட முடியவில்லையா உன்னால்? அல்லது அவ்வளவு பெரிய மனிதராகிவிட்டாயா? இல்லையேல் என்னை அடையாளம் தெரியவில்லையா? பத்தாபிச், பார்த்தையா இதை என்று அவர் தமது தலைமை வேலையாளிடம் சொன்னார். நரைத்து போன அந்த கிழவன் நீல்கோட்டும் வெள்ளை கழுத்துக்குட்டையும் அணிந்திருந்தான். தலை வழுக்கை விழுந்து சிவந்து பளபளத்தது. பாட்டி பயணம் போகும்போது தம்முடன் பத்தாபிச்சை அழைத்துச் செல்வார். இதை பார்த்தாயா? இந்த ஆளுக்கு என்னை அடையாளம் தெரியவில்லையா? என்னை இவர்கள் அடக்கம் செய்து விட்டார்கள். இறந்து விட்டாளா இல்லையா என்று கேட்டு தந்திக்கு மேல் தந்தி அல்லவா அனுப்பினார்கள். எல்லாம் தெரியும் எனக்கு. ஆனால் இதோ பார், உயிரோடுதான் இருக்கிறேன். அந்தனினா வஸ்லேவ்னா, என்னை மன்னிக்க வேண்டும் என்று நிதான நிலையை அடைந்த நான் உற்சாகமாய் கூறினேன். உங்களுக்கு நான் கேடு நினைக்க எந்த காரணமும் இல்லையே. வியப்பால் அப்படி திகைத்து போய்விட்டேன். வியப்படையாமல் இருக்க முடியுமா? சிறிதும் எதிர்பார்க்கவே இல்லை. இதில் வியப்படைவதற்கு என்ன இருக்கிறது? ரயிலில் ஏறினேன், வந்து சேர்ந்தேன். ரயில் வண்டி வசதியாகவே இருந்தது. குலுங்கவோ அதிரவோ இல்லை. உலாவிக் கொண்டா இருந்தாய்? ஆம்,
காசினோவுக்கு போய்விட்டு வருகிறேன். இங்கே நன்றாய்தான் இருக்கிறது என்று சுற்றிலும் பார்த்தபடி கூறினார் பார்ட்டி. வெதுவெதுப்பாய் இருக்கிறது. மரங்கள் நிறைய இருக்கின்றன. எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. நம்மவர்கள் அறையில்தான் இருக்கிறார்களா? ஜெனரல் உள்ளே இருக்கிறாரா? இந்நேரத்தில் எல்லோரும் அறையிலேதான் இருப்பார்கள். குறிப்பிட்ட நேரங்களில் தான் சந்திப்பார்களா? அமுத்தலுக்கும் புது மோஸ்தார்களுக்கும் குறைவிருக்காதே. ருஷ்ய பெரிய மனிதர்களைப் போல் தனியே கோச்சு வண்டி வைத்திருப்பதாக கேள்விப்பட்டேன். எல்லா பணத்தையும் செலவழித்து விட்டார். ஆகவே வெளிநாட்டுக்கு வர வேண்டியதாகிவிட்டது. பிராஸ்கோவியா அவருடன் தான் இருக்கிறாளா? பலினா அலெக்சாந்திரனாவும் இங்குதான் இருக்கிறாள். அந்த பிரெஞ்சுக்காரர்? சரி, நானே போய் நேரில் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். எனக்கு வழியை காட்டு. நேரே ஜெனரல் இருக்கும் இடத்துக்கு அழைத்துச் செல். இங்கே இருக்க பிடிக்கிறதா உனக்கு? பரவாயில்லை. பத்தாபிச், அந்த அசட்டு தலைமை சேவகரிடம் போய் சொல்லு, வசதியான ஒரு பகுதியை அதிக உயரத்தில் இல்லாமல் கீழ்தளத்தில் எனக்கு ஒதுக்கும்படி சொல்லு. எல்லா சாமான்களையும் அங்கே கொண்டு போய் வைக்க ஏற்பாடு செய். இவர்கள் எல்லாம் ஏன் என்னுடைய நாற்காலியை சுற்றிலும் முட்டி மோதி கொண்டிருக்கிறார்கள்? என்ன ஆயிற்று இவர்களுக்கு? மட்டையர்களாக இருக்கிறார்களே. உன்னுடன் இருப்பது யார் அது என்று மீண்டும் என்னை பார்த்து விசாரித்தார். இது மிஸ்டர் அஸ்லே. நான் கேள்விப்பட்டதில்லையே. யார் அவர்? அவர் ஒரு சுற்றுப்பயணி, எனது நண்பர், ஜெனரலுக்கும் தெரிந்தவர். ஆங்கிலேயர் தானே? அதனால்தான் வாயை இறுக மூடிக்கொண்டு என்னை உற்று பார்த்தவாறு பேசாமல் நிற்கிறார். ஆங்கிலேயர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, மாடிக்கு நேரே அவர்களுடைய அறைகளுக்கு என்னை தூக்கிச் செல்லுங்கள். அவர்கள் எங்கே தங்கியிருக்கிறார்கள்? ஹோட்டலின் அகன்ற மாடி படிக்கட்டுகளில் பாட்டியை தூக்கிச் சென்றனர். நான் முன்னால் சென்றேன். நாங்கள் சென்ற காட்சி காண்போர் மலைக்கத்தக்கதாய் இருந்தது. எங்கள் எதிரே வந்தவர் ஒவ்வொருவரும் வைத்தக்கண் வாங்காது எங்களை உற்று நோக்கியவாறு திகைத்து நின்று விட்டனர். இப்பகுதியிலே எங்கள் ஹோட்டல் மிக சிறந்ததாகவும் ஆடம்பரமானதாகவும் பெரும் பணக்காரர்கள் வந்து தங்குவதற்குரிய உயர் அந்தஸ்துடையதாகவும் பெயர் பெற்றிருந்தது. இந்த படிக்கட்டுகளிலும் நடைகளிலும் எந்நேரமும் உன்னத சீமாட்டிகளையும் ஆங்கிலேய செல்வ சீமான்களையும் சந்திக்க முடியும். எங்களை பார்த்தவர்கள் பலரும் கீழே விரைந்து சென்று தலைமை சேவகரிடம் விசாரித்தார்கள். ஆனால் அவரும் இவர்களைப் போலவே திகைப்புற்றிருந்தார். விசாரித்தவர்கள் எல்லோருக்கும் வெளிநாட்டு சீமாட்டி, ருஷ்ய நாட்டு கவுண்டட்ஸ், பிரபல பெருமாட்டி என்று அவர் பதிலளித்தார். முந்தைய வாரம் பெரும் கோமகள் தே என் தங்கியிருந்த அதே அறை தொகுதியை இவர் எடுத்துக்கொண்டு விட்டார் என்பதாய் தெரிவித்தார். நாற்காலியில் சுமந்து செல்லப்பட்ட போது பாட்டி அமர்ந்திருந்த அந்த உன்னத காட்சி பிரமாதமாகவே இருந்தது. தாம் எதிரே புதிதாய் வந்த ஒவ்வொருவரையும் ஏற இறங்க பார்த்துவிட்டு உச்ச குரலில் அது யார் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தார். பாட்டி எவரையும் திகைக்க செய்யக்கூடிய பெரும் உருவம் உடையவர். நாற்காலியை விட்டு அவர் அகலுவதில்லை என்றாலும் அவரை காண்பவர் எவரும் இவர் நெட்டையான வாட்டசாட்டமான உருவம் உடையவர் என்பதை உணர முடிந்தது. அவருடைய முதுகு சிறிதும் வளையாமல் நேராயிருந்தது. நாற்காலியில் திண்டுகளில் சாயாமல் நிமிர்ந்து உட்கார்ந்திருந்தார். நரைத்த அவரது பெருந்தலை கரடு முரடான எடுப்பான தோற்றமுள்ள அந்த முகத்துடன் கம்பீரமாய் உயர்ந்து நிமிர்ந்திருந்தார். அவர் பார்த்த பார்வை அமர்த்தலாகவும் சவால் விடுவது போலவும் இருந்தது. அவரது தோற்றமும் பாவனைகளும் முற்றிலும் அவருக்குரிய இயற்கையான சுபாவங்கள் என்பது தெளிவாய் விளங்கிற்று. 75 ஆண்டுகள் ஆயும் கூட அவர் முகம் சிறிதும் வாட்டமின்றி தெளிவும் பொலிவுடையும் இருந்தது. இன்னமும் அவர் பற்களில் மிக பல கெட்டுவிடவில்லை. கரிய பட்டாடையும் வெள்ளை குல்லாவும் அணிந்திருந்தார். ரொம்ப சுவாரஸ்யமானவராய் இருக்கிறாரே, என்னை வெகுவாய் கவர்ந்து விட்டார் என்று என்னுடன் படிக்கட்டில் ஏறி வந்த மிஸ்டர் அஸ்லே என் காதுக்குள் கூறினார். தந்திகளை பற்றி அவருக்கு தெரிந்திருக்கிறதே.
தே கிரியையும் கூட தெரிந்து வைத்திருக்கிறார் என்று என்னுள் நினைத்து கொண்டேன். ஆனா மத்மாசேல் பிளான்ஷை பற்றி அதிகம் தெரியாது போலிருக்கிறது. உடனே எனது இந்த சிந்தனைகளை மிஸ்டர் அஸ்லியுக்கு தெரிவித்தேன். பாவ ஆத்மாவாகிய நான் தொடக்கத்தில் ஏற்பட்ட திகைப்பிலிருந்து விடுபட்டதும் ஜெனரலுக்கு இப்பொழுது எங்களால் எத்தகைய அதிர்ச்சியும் கதிகலக்கமும் ஏற்பட போகிறதென்று நினைத்து ஆனந்தப்பட்டு கொண்டேன். எனக்கு உண்டான உற்சாகத்தில் தலைக்கிறங்கி முன்னிலையில் நடைபோட்டு எல்லோரையும் அழைத்துச் சென்றேன். நம்மவர்கள் 3வது மாடியில் தங்கியிருந்தனர். நான் எந்த அறிவிப்பும் செய்யவில்லை, தட்ட கூட இல்லை. திடுதிபென கதவை விரிய திறந்து வைத்தேன். உடனே வெற்றி வீராங்கனையாய் பாட்டியை உள்ளே தூக்கிச் சென்றனர். யாவும் திட்டமிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டது போல எல்லோரும் ஜெனரலுடைய அறையில் கூடியிருந்தனர். மணி 12 இருக்கும். ஏதோ உல்லாச பயணம் போவதற்காக திட்டமிட்டு கொண்டிருந்தனர் என்பது தெரிந்தது. சிலர் கோச்சிலும் சிலர் குதிரையிலுமாய் யாரும் பாக்கி இல்லாமல் எல்லோரும் புறப்பட தயாராய் இருந்தனர். நம்மவர்கள் மட்டுமின்றி தெரிந்தவர்கள் சிலரும் அழைக்கப்பட்டிருந்தனர். ஜெனரலும் பலினாவும் குழந்தைகளும் தாதிகளும் அந்நியில் அறையினுள் காணப்பட்ட ஏனையோர் வருமாறு. தே கிரியே குதிரை சவாரிக்குரிய உடுப்பணிந்திருந்த மத்மாசெல் பிளான்ஷ், அவளுடைய தாய் மதாம் தே கமென்ஷ், அந்த ருஷ்ய கோமகன், இதன் முன் நான் பார்த்திராத ஜெர்மானிய கல்விமானாகிய ஒருவர். பாட்டியை அப்படியே நாற்காலியுடன் தூக்கிச் சென்று இந்த அறையின் நடு மையத்தில் ஜெனரலிடம் இருந்து 3 தப்படி தூரத்தில் இறக்கி வைத்தனர். அந்த கணத்தை நான் என்னாலும் மறக்க முடியாது. நாங்கள் உள்ளே நுழையும் முன் ஜெனரல் ஏதோ சொல்ல தே கிரியே குறுக்கிட்டு திருத்தம் செய்து கொண்டிருந்தார். மத்மாசேல் பிளான்ஷும் தே கிரியையும் கடந்த 2-3 நாட்களாகவே பாவம் ஜெனரலின் கண்ணெதிரே எக்காரணத்தினாலோ அந்த ருஷ்ய குட்டி கோமகனை தலைமேல் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடினர் என்பதையும் இங்கு நான் குறிப்பிட வேண்டும். இப்பொழுது அறையினுள் நடைபெற்ற உரையாடல் ஓரளவுக்கு கபட வேடமாய் இருந்ததென்றாலும் கூட மகிழ்ச்சியும் அந்யோன்யமும் மிக்கதாகவே தொனித்தது. திடுமென பாட்டியை கண்ணுற்றதும் ஜெனரல் பாதி வாக்கியத்திலேயே பேச்சை நிறுத்தி திறந்த வாய் மூடாமலேயே அப்படியே அசைவற்று கல்லாய் சமைந்தது போலாகிவிட்டார். மந்திரத்தால் கட்டுண்டது போல் சப்த நாடியும் அடங்கியவராய் பிதுங்கும் கண்களால் பாட்டியை பார்த்தவாறு ஆடாமல் அசையாமல் அமர்ந்திருந்தார். பாட்டியும் ஆடாமல் அசையாமல் மௌனமாய் அவரை உற்று பார்த்தார். ஆனால் பாட்டியின் பார்வையில் வெற்றி களிப்பும் துடுக்கும் ஏளனமும் அல்லவா குதித்தாடின. இவ்விதம் 10 வினாடிகள் வரை இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்த வண்ணம் இருந்தனர். அப்பொழுது சுற்றிலும் அறையில் ஆழ்ந்த நிசப்தம் குடிக்கொண்டிருந்தது. தே கிரியே முதலில் திகைத்து குமைந்து போய்விட்டார். பிறகு கவலை தோய்ந்த ஒரு அதிசய பாவனை விரைவில் அவர் முகத்தில் தெரிந்தது. மத்மாசேல் பிளான்ஷ் புருவங்களை உயர்த்தி கொண்டு பாட்டியை வெறிக்க பார்த்தாள். ருஷ்ய குட்டி கோமகனும் ஜெர்மானிய கல்விமானும் மலைத்து போய் இந்த காட்சியை உற்று நோக்கினர். பலினாவின் பார்வையில் வியப்பையும் கலக்கத்தையும் காண முடிந்தது. ஆனால் திடுமென அவள் முகம் துணி போல் வெள்ளையால் வெளிரிட்டு விட்டது. பிறகு ஒரு நிமிடத்துக்கெல்லாம் ரத்தம் வேகமாய் அவள் கண்களுக்கு பாய்ந்தன. அவள் முகம் செக்கச் சிவந்து விட்டது. ஆம், பாட்டியின் வருகை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பேர் அதிர்ச்சியை உண்டாக்கிற்று. என் கண்கள் பாட்டியிடமிருந்து ஆரம்பித்து எல்லோரையும் நோட்டமிட்டுவிட்டு மீண்டும் பாட்டியிடம் திரும்பி வர நான் அங்கே நின்றேன். மிஸ்டர் அஸ்லே சற்று ஒதுங்கி வழக்கம்போல் அமைதியின் உருவாய் சிறிதும் முறை பிசங்காது நின்றிருந்தார். ஆமாம், நான் தான் தந்திக்கு பதிலாய் வந்திருக்கிறேன் என்று முடிவில் கூறி பாட்டி அந்த நிசப்தத்தை கலைத்தார். நான் வருவேன் என்று எதிர்பார்க்கவில்லை இல்லையா? அந்தானினா வஸ்லேவ்னா மாமி, ஆனால் எப்படி எப்படி என்று முணங்கினார் பரிதாபத்துக்குரிய ஜெனரல்.
பாட்டி மட்டும் இன்னும் சில வினாடிகளுக்கு பேசாமல் இருந்திருந்தால் ஜெனரல் மூர்ச்சித்து போயிருப்பார் என்று நினைக்கிறேன். எப்படியா? ரயிலில் ஏறினேன், வந்து சேர்ந்தேன். ரயில் வண்டி வருகிறதே, அது எதற்காகவா? எல்லாவற்றையும் உங்களிடம் விட்டு வைத்துவிட்டு நான் போய்விட்டதாய் எல்லோரும் நினைத்தீர்கள். இங்கிருந்து நீ தந்திகள் அனுப்பினையே, அதெல்லாம் தெரியும் எனக்கு. நிறைய பணம் செலவிட்டிருப்பாய். அங்கே தந்தி அனுப்ப கணிச தொகையாகுமே. வரிந்து கட்டி கொண்டு கிளம்பினேன். இங்கே வந்து சேர்ந்து விட்டேன். அந்த பிரெஞ்சுக்காரர் இவர்தானா? முஸ்யே தே கிரியே இல்லையா? ஆமாம் மதாம் என்றார் தே கிரியே பிரெஞ்சு மொழியில். மெய்யாகவே நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். தங்கள் உடல்நலம் கண்டு உவகை அடைகிறேன். இது ஒரு அதிசயம். தங்களை இங்கே காண நேர்ந்திருப்பது எதிர்பாராத மகிழ்ச்சி. ஆமாம் ஆமாம், மகிழ்ச்சிதான். உம்மை எனக்கு தெரியும். பொல்லாதவர். உம்முடைய பேச்சை இதோ வரும் இவ்வளவு கூட நம்ப மாட்டேன் என்று ருஷ்யனில் சொல்லி பாட்டி தமது சுண்டு விரலின் நுனியை காட்டினார். பிறகு மத்மாசேல் பிளான்ஷை சுட்டிக்காட்டி இது யார் என்று விசாரித்தார். கையில் ஒரு சவுக்குடன் குதிரை சவாரி உடுப்பில் இருந்த அந்த பிரெஞ்சுக்காரியின் எடுப்பான உருவம் பாட்டியின் கவனத்தை கவர்ந்திருக்க வேண்டும். எந்த நாட்டை சேர்ந்தவள் இவ? இது மத்மாசெல் பிளான்ஷ் தே காமென்ஷ். இது அவள் தாய் மதாம் தே காமென்ஷ். இருவரும் இந்த ஓட்டலில்தான் தங்கியிருக்கிறார்கள் என்று நான் பதிலளித்தேன். மகளுக்கு மனமாகிவிட்டதா என்று வெடுக்கன பாட்டி என்னை கேட்டார். மத்மாசெல் தே காமென்ஷுக்கு இன்னும் திருமணமாகவில்லை என்று நான் தனிந்த குரலில் பவ்யமாய் பதிலளித்தேன். சுவாரஸ்யமானவளா? கேள்வி எனக்கு புரியவில்லை. அசடு இல்லையே, ருஷ்யன் புரியுமா? இதோ தே கிரியே இருக்கிறாரே, முன்பு மாஸ்கோ வந்திருந்த போது நம்முடைய மொழியில் 4 வார்த்தை பேச கற்றுக்கொண்டார். மத்மாசேல் தே காமென்ஷ் ருஷ்யாவுக்கு போனதில்லை என்று விளக்கி சொன்னேன். திடுமென பாட்டி மத்மாசேல் பிளான்ஷிடம் திரும்பி பொன்ரூர் என்றார். பொன்ரூர் மதாம் என்று கூறி மத்மாசேல் பிளான்ஷ் ஆடம்பரமாகவும் லாவகமாகவும் குனிந்தெழுந்து மிதம் மிஞ்சிய ஞானமும் மரியாதையும் தெரிவித்து அவற்றின் மறைவில் இத்தகைய விசித்திரமான கேள்விகளும் பேச்சு முறைகளும் தன்னை வியப்புற செய்வதாய் தன் முக பாவனைகளையும் உடல் அசைவுகளையும் காட்டிக்கொண்டாள். ஓஹோ, கண்களை கவிழ்த்து பாவனைகள் காட்டி ஆடம்பரம் பண்ணி கொள்கிறாளே, பார்த்தாலே தெரிகிறது நாடகக்காரி என்று. பிறகு திடுமென ஜெனரல் பக்கம் திரும்பி, கீழ்த்தளத்தில் நான் அறை எடுத்திருக்கிறேன். உன் பக்கத்தில் வசிக்கப் போகிறேன். உனக்கு சந்தோஷம்தானா? எனதருமை மாமி, உண்மையை சொல்கிறேன், நம்ப வேண்டும். உள்ளபூர்வமாய் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று துள்ளி அடித்துக்கொண்டு கூறினார் ஜெனரல். தமக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியை ஏற்கனவே ஓரளவு சமாளித்து கொண்டு விட்டார். தேவையான போது சரளமாகவும் மதிப்புக்குரிய முறையிலையும் பேசக்கூடியவராதலால் இப்பொழுது அவர் பிரமாதமாய் பேச முற்பட்டார். உடல் நலமின்றி நீங்கள் படுத்துவிட்டீர்கள் என்று கேட்டு இங்கு நாங்கள் எல்லோரும் மிகவும் கவலை கொண்டிருந்தோம், கலங்கிக் கொண்டிருந்தோம். ஆம், அபாயகரமான நிலைமை என்பதா அங்கிருந்து எங்களுக்கு தந்திகள் வந்து கொண்டிருந்தன. பிறகு திடுதிப்பென அதெல்லாம் பொய், சுத்த பொய் என்று உடனே பாட்டி அவரை இடைமறித்தார். இப்படி ஒரு பயணத்தை நீங்கள் மேற்கொண்டிருக்கலாமா? ஆபத்தானது அல்லவா என்று பாட்டியை பேச விடாமல் குறுக்கிட்டு அவர் கூறியது காதில் விழாதது போல ஜெனரல் தமது குரலை உயர்த்தி கொண்டு பேசினார். இந்த தள்ளாத வயதில் உங்கள் உடல் இருக்கும் நிலையில் இப்படி நீங்கள் புறப்பட்டிருக்க கூடாது. இப்படி செய்வீர்கள் என்று யாராவது கொஞ்சமாவது எதிர்பார்த்திருக்க முடியுமா? அதனால்தான் நாங்கள் அப்படி திகைத்து போனோம். இதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. ஆனால் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் எல்லோரும் தான் இங்கே இனிய முறையில் புன்முறுவலித்து கொண்டார். நீங்கள் தங்கியிருக்கும் நாட்களை இனிமை மிக்கவையாக ஆக்குவதற்கு நாங்கள் எங்களால் இயன்றது அனைத்தையும் செய்வோம். போதும், வெற்று பேச்சு.
வழக்கம்போல் அளக்க ஆரம்பித்து விட்டாயா? எனக்கு தெரியும், நல்லபடியாய் நான் ஏற்பாடு செய்து கொள்வேன். ஆனால் உன்னுடைய சகவாசத்தை நான் வேண்டுமென்றே நிராகரிக்கவில்லை. யார் மீதும் குரோதம் கொள்வது என் சுவாபம் அல்ல. எப்படி இந்த பயணத்தை மேற்கொண்டேன் என்றா கேட்கிறாய்? இப்படி வியப்படைய அதில் என்ன இருக்கிறது? அதைவிட எளிதானது ஒன்றும் இல்லை. ஏன் எல்லோரும் இப்படி ஆச்சரியப்படுகிறீர்கள்? தெரியவில்லையா? ஹோ பிராஸ்கோவியா, என்ன செய்தி? இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? வணக்கம் பாட்டி என்று சொல்லி பாட்டியிடம் சென்றார் பலீனா. ஊரிலிருந்து எப்பொழுது புறப்பட்டீர்கள்? இதுவரையில் கேட்கப்பட்ட கேள்விகளில் இது ஒன்றுதான் புத்திசாலித்தனமான கேள்வி. ஹோ ஹா என்று இவர்களுடைய கூச்சல்களை கேட்டு எனக்கு காது புளித்து போய்விட்டது. என்ன நடந்தது என்று சொல்கிறேன் கேள். படுக்கை விட்டு எழாமல் பல நாட்கள் படுத்திருந்தேன். டாக்டர்களும் ஓயாமல் வந்து பல நாட்கள் வைத்தியம் செய்தார்கள். முடிவில் டாக்டர்களை விரட்டிவிட்டு நிக்கலாய் ஆலயத்திலிருந்து மணிகாரனை வரவழைத்தேன். எனக்கிருந்த அதே சீக்கால் பீடிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு உலர்ந்த புல்லை பொடி செய்து கொடுத்து குணப்படுத்தியிருந்தான் அவன். எனக்கும் அது மிகவும் உதவியாய் இருந்தது. 3ஆம் நாளன்று உடம்பு வியர்க்க ஆரம்பித்தது. நான் எழுந்துவிட்டேன். பிறகு எனது ஜெர்மன் டாக்டர்கள் திரும்பவும் என்னை சுற்றிலும் உட்கார்ந்து மூக்கு கண்ணாடிகளை போட்டுக்கொண்டு முசு முசுவென்று பேசினார்கள். இப்பொழுது வெளிநாடு சென்று தாது நீர் சிகிச்சை பெற்றீர்களானால் தொல்லை அறவே மறைந்துவிடும் என்றார்கள். சரி, ஏன் போகக்கூடாது? போய் வருவோமே என்று நினைத்தேன். வெளிநாடு போவதாவது தாங்களது உங்கள் உடம்பு என்றனர் தூர் ஷாழிகின்கள். ஆனால் நான் கேட்கவில்லை. பெட்டிகளில் யாவற்றையும் எடுத்து வைக்க ஒரு நாளாயிற்று. சென்ற வெள்ளிக்கிழமையன்று ஒரு பெண்ணையும் பத்தாபீச்சையும் ஏவலால் ஃபியோதரையும் அழைத்து கொண்டு புறப்பட்டேன். ஆனால் பெர்லின் வந்ததும் ஃபியோதரை திரும்பி போக சொல்லிவிட்டேன். ஏனென்றால் அவன் வேண்டியதில்லை என்பது தெரிந்தது. தனியாகவே இங்கு வந்து சேர்ந்திருப்பேன். எனக்கு ஒரு தனி ரயில் பெட்டி இருந்தது. எல்லா ரயில் நிலையங்களிலும் போர்ட்டர்கள் இருக்கிறார்கள். 20 கோப்பை கொடுத்தால் போதும். இவர்கள் யாரையும் எங்கு வேண்டுமானாலும் தூக்கிச் சென்று விடுவார்கள். இங்கு நீ எடுத்திருக்கும் அறைகள் பிரமாதமாய் அல்லவா இருக்கின்றன என்று சுற்றிலும் பார்த்தபடி முடிவில் கூறினார். இவ்வளவுக்கும் உன்னிடம் பணம் ஏதப்பா? உன் சொத்துக்கள் யாவும் அடமானத்தில் இருக்கின்றன. இந்த பிரெஞ்சுக்காரர் ஒருவருக்கு மட்டுமே நீ ஏராளமான கடன்கள் அடைத்தாக வேண்டியிருக்குமே. நீயே பார், எனக்கு எல்லாம் தெரியும், பூரா விவரமும் தெரியும். மாமி, நான் என்று குழப்பத்துடன் ஜெனரல் பேச ஆரம்பித்தார். மாமி, நீங்கள் பேசுவது என்னை வியப்புற செய்கிறது. என்னுடைய காரியங்களை நானே பார்த்து கொள்வேன். யாருடைய மேற்பார்வையும் வேண்டியதில்லை. மேலும் நான் ஒன்றும் வரவுக்கு மீறிய செலவு செய்து விடவில்லை. நாங்கள் வரவுக்கு மீறிய செலவு செய்யவில்லையா? யாரிடம் சொல்கிறாய் இதெல்லாம்? உன் குழந்தைகளுக்கு சல்லி காசு கூட விட்டு வைக்காமல் சொத்துக்களை சூறையாடி வருகிறாய். அவர்களுடைய காப்பாளன் நீ. இப்படி பேசினால் இம்மாதிரியான வார்த்தைகளை கேட்ட பெண் என்று கோபமாய் ஆரம்பித்தார் ஜெனரல். எனக்கு தெரியவில்லை. என்ன? உனக்கு தெரியாதுதான். ரூலெட் மேஜையிலேதானே பொழுதை கழிக்கிறார். யாவற்றையும் சூதாடி ஒழித்து விட்டாய். பாக்கி ஏதாவது வைத்திருக்கிறாயா? ஜெனரலுக்கு வாயடைத்து போய்விட்டது. அப்படி அவருக்கு ஆத்திரம் பீரிட்டு கொண்டு வந்தது. ரூலெட் மேஜையிலையா? நானா? என் தகுதி என்ன, அந்தஸ்து என்ன? நான் ரூலெட் ஆடுகிறேனா? மாமி, என்ன பேசுகிறோம் என்று உணராமலே பேசுகிறீர்கள். இன்னும் உடல் நலமற்றவராகவே இருக்கிறீர்களா என்ன? பொய், அவ்வளவும் பொய். ஆட்ட மேஜையிலிருந்து யாரும் உன்னை விலக்கி இழுத்து வர முடியும் என நான் நினைக்கவில்லை. உன் பேச்சில் ஒரு வார்த்தையும் நான் நம்ப தயாரா இல்லை. இன்றே போய் நான் அந்த ரூலெட்டை பார்த்துவிட்டு வரப்போகிறேன். பிராஸ்கோவியா, இங்கு பார்க்க வேண்டிய காட்சிகள் என்ன சொல்லு நீ. அலெக்சை இவனோவிச், நீ என்னை அழைத்து சென்று யாவற்றையும் காட்ட வேண்டும்.
பத்தா பீச், நாம் போய் பார்க்க வேண்டிய இடங்களை எல்லாம் நீ எழுதி வைத்துக்கொள். பிறகு மீண்டும் பலினாவை பார்த்து, இங்குள்ள காட்சிகள் என்ன என்று கேட்டார் பாட்டி. பாழடைந்த கோட்டை ஒன்று இருக்கிறது, அருகாமையில். பிறகு ஷிலாங்கென்பர்க் இருக்கிறது. அது என்ன ஷிலாங்கென்பர்க்? தோப்பா? என்ன அது? தோப்பில்லை, அது ஒரு மலை. அதில் ஒரு கூர்முனை இருக்கிறது. கூர்முனை என்றால் என்ன? மலையில் மிகவும் உயரமான ஒரு இடம். அது கிராதி தடுப்பிட்டு காபந்து செய்யப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து பார்த்தால் நெடுந்தொலைவுக்கு யாவும் தெரியும். அற்புதமான காட்சி கிடைக்கும். என்னுடைய நாற்காலியை அந்த மலையின் மீது எடுத்து செல்ல முடியுமா? தூக்கி சென்று விடுவார்களா? அதற்கு வேண்டிய ஆட்களை பிடிப்பது கடினமல்ல என்றேன் நான். அப்பொழுது தாதி பிதோசியா பாட்டிக்கு வணக்கம் கூறுவதற்காக வந்தாள். ஜெனரலின் குழந்தைகளையும் அழைத்து வந்தாள். குழந்தைகளை முத்தமிட எனக்கு பிடிக்காது. ஏனென்றால் எந்நேரமும் அவர்களுக்கு மூக்கு ஒழுகிக் கொண்டே இருக்கும். பிதோதிசியா, எப்படி இருக்கிறாய்? இந்த இடம் பிடித்திருக்கிறதா? இந்த இடம் ரொம்ப நன்றாக இருக்கிறது, அந்தானினா வஸ்லேவ்னா என்று பதிலளித்தாள் ஃபியோதோசியா. அம்மா, உங்களுக்கு உடம்பு நன்றாயில்லை என்றார்கள். நாங்கள் எல்லோரும் கவலைப்பட்டு கொண்டிருந்தோம். எனக்கு தெரியும், நீ ரொம்ப நல்லவள். பிறகு பாட்டி மீண்டும் பலினா பக்கம் திரும்பி, அவர்கள் எல்லோரும் யார்? எல்லோரும் விருந்தினர்களா? மூக்கு கண்ணாடி அணிந்த அந்த வேடிக்கையான குட்டை ஆள் யாரு? அது கோமகன் நீல்ஸ்கி பாட்டி என்று பாட்டியின் காதுக்குள் பலினா கூறினாள். ஓ, ருஷ்யரா அவர்? அவருக்கு நம் பேச்சு புரியாது என்றல்லவா நினைத்தேன். நான் சொன்னது அவர் காதில் விழுந்திருக்காது என்று நினைத்துக் கொள்வோம். மிஸ்டர் அஸ்லியை நான் ஏற்கனவே சந்தித்தேன். இதோ இருக்கிறாரே அவர் என்றார் மிஸ்டர் அஸ்லே. அங்கு நிற்பதை கண்ட பாட்டி உடனே அவரை பார்த்து, என்ன செய்தி, வணக்கம் என்றார். மிஸ்டர் அஸ்லே வாய் பேசாமல் குனிந்து அவருக்கு வணக்கம் தெரிவித்தார். சரி, எனக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது ஒன்றுமில்லையே, ஏதாவது சொல்லுங்கள். பலினா, நான் சொன்னதை அவருக்கு மொழிபெயர்த்து சொல்லு. பலினா மொழிபெயர்த்து சொன்னார். உங்களை நேரில் பார்க்க முடிந்தது குறித்து மிகவும் மகிழ்கிறேன். நீங்கள் உடல்நலமுடன் இருப்பதைக் கண்டு ஆனந்தப்படுகிறேன் என்று ஆங்கிலத்தில் அமைதியாய் ஆனால் சிறிதும் தயங்காது பதிலளித்தார் மிஸ்டர் அஸ்லே. அவர் சொன்னது பாட்டிக்கு மொழிபெயர்த்து கூறப்பட்டது. அவர் கூறியது பாட்டிக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆங்கிலேயர்கள் எப்பொழுதுமே சிறந்த முறையில் பதிலளிக்கிறார்கள் என்றார் பாட்டி. அதனால்தான் எனக்கு ஆங்கிலேயர்களிடம் ஒரு பிரியம். பிரெஞ்சுக்காரர்களை அவர்களுடன் ஒப்பிடுவதற்கில்லை. நீங்கள் என்னை வந்து பார்க்க வேண்டும் என்று மீண்டும் மிஸ்டர் அஸ்லேயிடம் திரும்பியவாறு கூறினார். உங்களுக்கு நான் தொல்லை கொடுக்காமல் இருக்க முயற்சி செய்வேன். நான் சொன்னதை அவரிடம் சொல்லு. கீழ்த்தளத்தில் இருக்கிறேன் என்று சொல்லு. ஆம், கீழ்த்தளம், புரிகிறதா என்று மிஸ்டர் அஸ்லேயிடம் திரும்பி சொல்லி விரலால் கீழே தரையை சுட்டி காட்டினார். இந்த அழைப்பை குறித்து மிஸ்டர் அஸ்லே மனம் மகிழ்ந்து கொண்டார். பிறகு பாட்டி மிகவும் கவனமாய் பலினாவை தலையிலிருந்து பாதம் வரை உற்று பார்த்து பரிசீலித்துவிட்டு திருப்திப்பட்டு கொண்டார். பிராஸ்கோவியா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கிறது என்று திடுமென கூறினார். நீ அருமையான பெண், எல்லோரிலும் சிறந்தவள். ஆனால் பெரிய கோபக்காரி. இருக்கட்டமே, நானும் கூட கோபக்காரிதான். எங்கே திரும்ப பார்ப்போம். உன் தலையில் இருப்பது பொய் முடியா? இல்லை பாட்டி, என்னுடைய சொந்த முடிதான். அதுதான் நல்லது. இப்பொழுது வந்திருக்கிறதே அந்த அசட்டு மோஸ்தர், அது எனக்கு பிடிக்கவே இல்லை. நீ நல்ல சௌந்தரவதியாய் இருக்கிறாய். நான் ஒரு இளைஞனாய் இருந்தால் நிச்சயம் உன்மேல் காதல் கொண்டு விடுவேன். நீ ஏன் மனம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய்? சரி, நான் போக வேண்டும். ரயிலில் இத்தனை நாளாய் இருந்த பின் வெளியே காற்றாட போய் வர வேண்டும். சரி, நீ எப்படி இருக்கிறாய்? இன்னும் கோபம்தானா என்றார் ஜெனரலை பார்த்து. அது எப்படி மாமி உங்கள் மீது கோபம் கொள்வது? என்ன கேள்வி என்று மகிழ்ச்சியுற்று ஜெனரல் அவசரமாய் பதில் கூறினார். எனக்கு புரிகிறது. உங்களுடைய இந்த வயதில் அன்னை இரண்டாவது குழவி பருவத்தை வந்தடைந்து விட்டார் என்று தே கிரியே ரகசியமாய் என் காதுக்குள் பிரெஞ்சில் கூறினார். பார்க்க வேண்டியவை யாவற்றையும் பார்க்க விரும்புகிறேன்.
அலெக்சாயினாவிச், நீ என்னிடம் விட்டு வைப்பாயா என்று கேட்டார் பாட்டி. அதற்கென்ன, வேண்டிய மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நான் பலினா முசிய தேக்கிரியே, நாங்கள் எல்லோரும் உங்களுடன் வர எந்நேரமும் தயாராய் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கிறோம். ஆமாம் மதாம், அதை எங்களுக்கு கிடைக்கும் இன்பமாய் கருதுவோம் என்று இனிமையாய் சிரித்தவாறு பிரெஞ்சில் கூறினார் தேக்ரியே. நீரும் உமது இன்பமும், எனக்கு சிரிப்புதான் வருகிறது. பிறகு பாட்டி திடீரென ஜெனரல் பக்கம் திரும்பி, உனக்கு நான் ஒன்றும் பணம் தரமாட்டேன் என்றார். சரி, நான் என் அறைகளுக்கு போக வேண்டும். அவற்றை பார்த்துவிட்டு பிறகு வெளியே போய் சுற்றி பார்ப்போம். வந்து என் நாற்காலியை தூக்குங்கள். மீண்டும் பாட்டியை தூக்கிச் சென்றனர். நாற்காலியை பின்தொடர்ந்து எல்லோரும் படிக்கட்டில் இறங்க முற்பட்டனர். தடியால் தலையில் அடிபட்டு பிரமித்து விட்ட மாதிரி ஜெனரல் நடந்து சென்றார். தேக்ரியே சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார். மத்மாசெல் பிளான்ஷ் பின்னால் தங்கிவிடலாம் என்று நினைத்து நின்றாள். பிறகு அது சரிவில்லை என்று பின்தொடர்ந்து வந்தாள். அவளுக்கு பின்னால் அந்த ருஷ்ய கோமகனும் வந்தார். ஜெனரலுடைய அறைகளில் அந்த ஜெர்மானியரும் மதாம் தே காமென்ஷும் தான் எஞ்சிருந்தனர்.